ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பனானா கேக். இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளவர், மைதா மாவு 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கர்ட் வந்துட்டு ஒரு 2 ஸ்கூப், இந்த கரண்டி அளவுக்கு 2 ஸ்கூப் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் தின்னாக மாற்றிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் டார்க் ப்ரௌன் சுகர், இது வந்து 1 கப் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவு தான் நான் எல்லாமே, சுகர்னாலும் சரி மைதா மாவுனாலும் சரி, இது எல்லாமே இந்த அளவு கப்பு, சின்ன அரிசி கப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கேன் மொத்தமே. அதுக்கப்புறம் 2 ஆர்கானிக் எக் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பனானா, நல்லா ரைப்பான பனானா எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா ரைப் பனானா தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் வெனிலா எசன்ஸ், இது வந்து நான் ஒன் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் சினமன் பவுடர் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளவர் கூட எடுக்கலாம். பட் வீட் ஃப்ளவர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹார்டாக வரும். அதில் வந்து நான் இது ஃப்ளஃபியாக வரதுக்காண்டி நான் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பனானாவை நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பனானாவை நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவரில் வந்து நான் எக்ஸை 2 உடச்சி ஊற்றிட்டேன். இதில் இப்போ நம்ம இந்த பனானா இதையும் ஊற்றிடலாம். அப்புறம் இந்த பட்டர், இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கர்டையும் இந்த சுகரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்துட்டு போட போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிற சின்னமன் பவுடர். ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்கேஸ் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டர் வந்து இப்போ நம்ம எடுத்து இந்த பேக்கிங் ட்ரே ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லைஸாக தான் கேக்க பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த பேக்கிங் ட்ரேயில் அந்த பேட்டர் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். அதுக்கு மேலே வால்நட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேஷ்யூஸ் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நட்ஸ் ஏதாச்சும் போட்டு நீங்கள் வந்து இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து பேக்கிங் அவனில் வைக்க போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 375 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்தோன்னே உங்களுக்கு சூப்பரான ஃப்ளஃபி கேக் ரெடி ஆயிரும். பேக்கிங் ட்ரேயை உள்ளே வச்சாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நமக்கு டேஸ்டியான பனானா கேக் ரெடி ஆயிரும். டேஸ்டியான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டூத் பிக் வச்சு இது நல்லா குக் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். நல்லாவே குக் ஆகிருக்குது.